இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சினிமா நடிகைகளை விட சீரியல் நடிகைகளுக்கு தான் ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. குறிப்பா சன் டிவி, விஜய் டிவி சீரியல்கள்ல நடிச்சிட்டு வர நாயகிகள் ஒட்டு மொத்தமா ரசிகர்களோட மனசை வென்றுடுறாங்க. அதன்படி தற்பொழுது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் செல்வி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. விஜய் டிவில இந்த சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தொடங்கப்பட்டிருந்தது. இதுல தமிழ் செல்விக்கு எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. சீரியல்ல +2 படிக்கும் பொழுது தமிழ் செல்விக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்படும் சூழ்நிலை தொடர்ந்து தன்னுடைய கனவை துரத்துற வேலையில நடை போட்டு வராங்க. இந்த சீரியல்ல தன்னுடைய கனவுக்காக அடுத்தடுத்த விஷயங்களை தமிழ் செல்வி போல்டா செஞ்சுட்டு வர சூழல்ல இந்த சீரியல்ல தமிழ் செல்வியா நடிச்சு எல்லா ரசிகர்களையும் கவர்ந்திருக்காங்க ஸ்வேதா. இப்படியான நிலையில ஸ்வேதா சமீபத்துல தன்னுடைய காதலன் கூட இருக்கிற வீடியோ மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய முகத்தை இவங்க சரியா காட்டல. இந்த நிலையில ஸ்வேதா சமீபத்துல பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில தன்னோட காதலர் பத்தி முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல நான் சுமார் 2 வருடத்துக்கு மேலா அவரை காதலிச்சுட்டு வரேன். அவருடைய முகத்தை வெளியில காட்டாததுக்கு சில காரணங்கள் இருக்கு. எங்களுடைய காதல் 2 பேர் வீட்லயும் தெரியும். அடிக்கடி வீட்ல இருக்கவங்க கிட்ட அவங்க பேசுவாங்க. நைட் டைம்ல ஷூட்டிங் முடிய லேட் ஆயிட்டா அவங்க தான் என்ன கூட்டிட்டு வருவாங்க. அதே போலவே சீரியல்ல என்னுடைய சீனை தினமும் ஹாட்ஸ்டார்ல பாத்துடுவாங்க. ஒருவேளை ஏதாவது அதுல ரொமான்ஸ் சீன் வர மாதிரி இருந்தா அதை பார்க்காம அப்படியே விட்டுடுவாங்க. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல கேரக்டர். எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தன்னுடைய காதலர் பத்தி ஸ்வேதா பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.